அரசியல், நிர்வாகம், அறிவியல், விளையாட்டு அல்லது சமூக சேவை என எதுவாக இருந்தாலும் இந்தியாவின் பெண் சக்தி ஒவ்வொரு துறையிலும் புதிய ஆற்றலுடன் முன்னேறி வருகிறது என பிரதமர் மோடி சொன்னார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் திடீரென மயக்கமடைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திமுக அரசு மற்றும் மதுரை மாநகராட்சியை கண்டித்து வரும் 12ஆம் தேதி மதுரையில் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமி அறிவித்துள்ளார். விமர்சனங்களை கண்டுகொள்ளாமல் இலக்கை நோக்கி செயல்பட வேண்டும் என்கிறார் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த். குறை சொல்பவர்கள் சொல்லிக் கொண்டேதான் இருப்பார்கள் என்றார். திருவாரூர் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோயிலில் 18 நாள்கள் நடைபெறும் பங்குனி திருவிழா துவஜாரோகணம் எனும் கொடியேற்றத்துடன் இன்று கோலாகலமாக தொடங்கியது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகளின் தொடர் தாக்குதலால் ஈரானில் சண்டை தொடங்கியது முதல் இதுவரை பலியானோர் எண்ணிக்கை 1300 கடந்தது. சுமார் 1 லட்சம் மக்கள் பாதுகாப்பான பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்துள்ளனர்.